மகளே, சமயபுரத்தில் அமர்ந்து இந்த அகிலத்தையே காக்கும் உங்கள் ஆத்தா நான் பேசுகிறேன். ஆடி ஓடி அலைந்து திரிந்து விட்டு கடைசியில் அம்மா என்று என்னிடம் ஓடி வருகிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவரின் குரலும் என் கருவறைக்குள் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இன்று நான் எதற்காகவோ அலங்காரம் பூண்டு அமர்ந்திருக்கவில்லை. என் பிள்ளைகளாகிய உங்கள் துயர் துடைக்க நான் பூண்டிருக்கும் இந்த பச்சை பட்டினி விரதத்தின் இரகசியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உலகத்தில் நோய் நொடிகள் பெருகும் போதும் தர்மம் குறையும் போதும் என் பிள்ளைகள் பசியாலும் பிணியாலும் வாடும் போதும் என்னால் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும்? உடல் உஷ்ணத்தால் உலகமே தவிக்கும் போது அந்த வெப்பத்தை எல்லாம் என் உடலில் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை குளிர வைக்க நான் மேற்கொள்ளும் தவமே இந்த விரதம். மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இந்த 28 நாட்களும் நான் உங்களுக்காக தவம் இருக்கின்றேன். இந்த 28 நாட்களும் எனக்கு நெய்வேத்தியம் கிடையாது, அறுசுவை உணவுகள் கிடையாது. வெறும் இளநீர், பானகம், துள்ளு மாவு மற்றும் கரும்புச்சாறு இதுதான் என் ஆகாரம். என் பிள்ளைகள் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக உங்கள் பசியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், கண்கள் சிவக்கும், மேனி தவிக்கும். ஆனால் அம்மா காப்பாத்து என்று நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்காக இந்த வழிகளை நான் இன்முகத்தோடு தாங்கிக் கொள்கிறேன். நான் வாடினால்தான் என் பிள்ளைகள் வாழ முடியும் என்றால் இந்த ஆத்தா எத்தனை முறை வேண்டுமானாலும் வாட தயார். கோவிலுக்கு வரும்போது உங்கள் முகத்தை பார்க்கிறேன். எத்தனை கவலைகள், எத்தனை கண்ணீர். அம்மா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. ஆத்தா, என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. தாயே, தீராத நோய் என்னை வாட்டுதே. உருகிறீர்களே, உங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது என் கல் மனசும் கரையுதப்பா. நீங்கள் படும் ஒவ்வொரு துயரத்தையும் என் மடியில் ஏத்திக்கிட்டு உங்களுக்காக நான் மண்டியிட்டு வரம் கேட்கும் நேரம்தான் இந்த பச்சை பட்டினி விரத காலம். நீங்கள் அழுதால் இந்த தாயின் கண்ணிலும் நீர் கசியும். பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் ஆடம்பரத்தை தேடாதீர்கள். மனதில் தூய்மையோடும் வாயில் என் நாமத்தோடும் இருங்கள். இயலாதவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது அழியுங்கள். அதுதான் எனக்கு நீங்கள் தரும் பெரிய நைவேத்தியம். கோபத்தை விடுங்கள், அன்பை பரப்புங்கள். நீங்கள் பச்சை பந்தல் போட்டு வேப்பிலை ஆடை உடுத்தி எனக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறீர்கள். ஆனால் உள்ளத்தில் ஈரமில்லாமல் நீங்கள் செய்யும் எந்த பூஜையும் என்னை வந்து சேராது. அன்பே உருவானால் நான் உங்களை தேடி வருவேன். பயப்படாதீர்கள், கவலையும் படாதீர்கள். இந்த ஆத்தா கண் விழித்து தவம் இருப்பது உங்களுக்காகத்தான். உங்கள் வீட்டு வாசலில் வேப்பிலையாய், உங்கள் குலத்தை காக்கும் வேட்பாடையாய் நான் இருப்பேன். இந்த 28 நாள் முடிவில் நான் பூச்சொரிதல் விழா கண்டு குளிர்ச்சி அடையும் போது உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷம் பூவாய் மலரும். இதில் உங்கள் சமயபுரத்து ஆத்தாவின் சத்திய வாக்கு. ஓம் சக்தி, பராசக்தி.